கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். சமீப காலங்களில் வந்த ஒரு நல்ல பயிற்சிகளில் இப்போ நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும். ஏன்னா கன்னிக்கு ராகு ஒரு யோக கிரகம். கன்னி ராசியில ராகு ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு கேது இன்னும் சில வாரங்கள்ல ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 11ஆம் வீடாகிய மிகவும் ஒரு நல்ல இடத்துல மாறப்போகுது. இந்த 11ஆம் இடத்து ராகு கன்னிராசிக்காரர்களுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல சர்க்கிள். 18 வருஷம்ன்றது வாழ்க்கையில நமக்கு ஒரு 4 தடவைக்கு ஒரு தடவை தான் வரும். வாழ்க்கையில 4 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபஸ்தான ராகு உங்களுக்கு வர இருக்கிறதுனால தொட்டது துலங்குகின்ற ஒரு எதிலும் ஒரு லாபம் வருகின்ற ஒரு ஒரு ஆண்டாக கேவலம்பி ஆண்டு உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல தயங்கி இதை செய்யலாமான்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே இந்த தடவை ஒரு நல்ல தைரியம் அந்த தொழிலை துவங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு தொழில் துவங்குறதுக்கு நல்ல வருஷம் இந்த வருஷம். ஒரு கூட்டு தொழில் துவங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு எதையும் ஒரு தைரியத்தோடு இறங்கி சாதிக்க வேண்டிய ஒரு இதா இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களால சாதிக்க முடியும். குறிப்பா ஒரு பலன் சொல்லணும்னா அந்நிய இன மத மொழிக்காரர்களால உங்களுக்கு லாபங்கள் இந்த வருஷம் இருக்கும். இன்னும் சில வாரங்கள்ல நடக்க இருக்கின்ற ராகுகேது பயிற்சினால வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நிய மத நண்பர்கள், சிறு வயதிலிருந்தே உங்களோட பழகினா உங்க மதத்தை தவிர வேறு ஒரு மதர்கள், அதாவது இந்து மதத்து நண்பர்களுக்கு, இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இஸ்லாமிய நண்பர்களும், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவர்களும், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உண்மையான நட்போடு அன்பு ஆதரவும் அனுகூலமும் இருக்கின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இன்னும் குறிப்பிட்ட சிலர் வேறு மொழி பேசுகின்ற இடங்களுக்கு பயணமாவீங்க. இப்ப இருக்கிற இடத்தை விட்டு வேற்று மாநிலம், வேறு நாடு, வெளிநாடு இது போன்ற அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி தெரியுங்க, பன்னாட்டு கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்க, சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஷார்ட் ஜேர்னியா ஒரு 2 மாசம் 3 மாசம் போய் வெளிநாடுகளில் போய் திரும்பி வர்ற அமைப்புகள் இருக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வருது. ஒரு வேலை விஷயங்கள்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி அமைப்புகள் இனிமே இருக்கும். பதவி உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். சம்பள உயர்வுகள் இருக்கும். கன்னிக்கு கலக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நீண்ட காலம் ஒரு நல்ல அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த நல்ல அமைப்புகள் இப்போது உருவாயிட்டதுனால இந்த ராகு கேது பயிற்சி, அதனை அடுத்து நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி, அதனை அடுத்து நடக்க இருக்கின்ற அதற்கு இடையில நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் ஒரு சில பிரச்சனைகள் விலகுகிறதும், செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்ற அந்த சில பாக்கியங்கள் கிடைத்தலும், அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இப்ப இருக்கிற தடைகள் விலகுதலும் உங்களுக்கு நடக்க இருக்கும். ஆகவே கன்னிராசி மிகவும் சந்தோஷமா இந்த வருஷத்தை எதிர்பார்ப்பீங்க.